ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள் சிக்கன் மிளகு வறுவல் செய்ய போகிறேங்க. அதுக்கு பாருங்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து இந்த பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம், ஜீரகம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பல்லாரி சேர்த்துக்கலாம். பல்லாரி கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும், அப்போ தான் இந்த வறுவலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பல்லாரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 7 காஞ்ச மிளகா பிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கிண்டி விடுவோம். இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக 1/2 ஸ்பூன். இதுக்கு வந்து காரமே இந்த வந்து காஞ்ச மிளகா தான் இதுக்கு காரம். இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி நல்லா கிண்டி விடணுங்க, நல்லா வெந்து வர வரைக்கும். பாருங்கள், இப்படி நல்லா ஒரு 2 செகண்டுக்கு ஒரு டைம் அப்படி கிண்டி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை அப்படி கிண்டணும் வேகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நான் பெப்பர் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கிறங்க. இதை போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, மிளகு வறுவல், சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா சூப்பராக. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கா. இது வந்து சாதத்தோடு நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கும் இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.